சென்னையில் பைனான்சியர் மற்றும் நகைக்கடை அதிபர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். வடபழனியில் அடகு கடை மற்றும் பைனான்ஸ் தொழில் நடத்தி வரும் வீரேந்திரமாள் ஜெயின் என்பவரது வீடு மற்றும் கடையில் சோதனை நடைபெற்றது. இதேபோல் அசோக் நகரில் ரியல் எஸ்டேட் அதிபர் ஐயப்பன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மேலும் வேப்பேரியில் பைனான்சியர் மோகன்குமார் என்பவருடைய வீட்டில் கடந்த ஆண்டு சோதனை நடந்திருந்த நிலையில் இந்த ஆண்டும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் 4க்கும் மேற்பட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 600 மூட்டை நெல்லுடன் லாரி கிணற்றில் கவிழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. நேமூரில் செயல்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வாங்கப்பட்ட நெல் மூட்டைகளுடன் கடந்த 4 நாட்களாக செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள கிணற்றின் அருகே அந்த லாரி நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீர் மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவினால் 24 டன் நெல்லுடன் லாரி கிணற்றில் கவிழ்ந்தது. இதனால் மக்கள் வரி பணம் 7.5 லட்சம் ரூபாய் வீணானதை அறிந்த பொதுமக்கள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனே குடோனில் பதுக்கி இருந்தால் இத்தகைய இழப்பு ஏற்பட்டிருக்காதே என விடிய அரசை விமர்சிக்கின்றனர்.